ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 199 பார்க்க போறோம். எடுத்தது தி நேவிஸ் டிராகன் க்ளோசஸ் இன் தி செகண்ட் மெம்பர் கேப்சர்டுங்கற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ராபினா நூசாப்ப காட்டுவாங்க. நூசாப் நேவி கமாண்ட் பிரான்ச் 8 ராபினா தி அபிஷியல் நேம்ல, ஆனா காமனா நேவரோன்பாங்க. கூடவே இந்த நேவி பேஸை யாருனாலும் தகர்க்க முடியாத கோட்டைன்பாங்க. அதோட பேஸ் அந்த தீவோட மத்தியில தான் இருக்கணும்பா. நூசாப் எதுக்கு இவ்ளோ டெக்னிக்கலா பேசுற? உனக்கு அந்த பழங்காலத்து இடிபாடுகளை பார்த்ததெல்லாம் போதாதான்பா. ராபின் நம்ம எதிரிகளுக்கு மத்தியில இருக்கோண்டான்பா. நூசாப் பிறந்துட்டு போறோம். என்னோட பேபி கோயிங் மேரிக்கு என்னாச்சோன்பா. ராபின் பார்க்க போனா மெரைன் ஷிப்பை தூக்கி இருப்பாங்க போல. உசாப் என்ன இவ்வளவு கூலா பேசுற? உனக்கு நம்ம ஷிப்பை பத்தில கவலை இல்லையான்பா. ராபின் அந்த ஷிப்பை கண்டுபிடிச்சாலுமே இங்க இருந்து எப்படி வெளியே போவ? என்ன மெரைன்ஸே வந்து வழி அனுப்புவாங்களான்னு கேப்பா. உசாப் அது வந்துங்கும் போது ராபின் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் தரவா இன்வெஸ்டிகேட் பண்ணணும்பா. உசாப் நான் பைரட்ஸை கண்டு பயந்துட்டு இருந்தாலாம். நான் ஒரு பைரட்டாவே இருக்க முடியாது. ஏதோ தரவா இன்வெஸ்டிகேட் பண்றேன்னு சொன்னே, அதை நீயே பார்த்து கண்டு கிளம்பியிருப்பான். ராபின் கையை யூஸ் பண்ணி காலை பிடிச்சிருப்பா. உசாப் விழுந்துட்டு அட காலு எதுக்காக இப்படி பண்ணின்பா. ராபின் இதுக்கப்புறம் மொத்தமா கம்ப்ளீட்டா இழுத்து பிடிச்சிருப்பா. லைக் ட்ரீ ஷேப்க்கு பிடிச்சிட்டு வாயை அமுத்திருப்பா. ஏதோ ஒரு பாயிண்ட்ல மெரைன் சுத்து போட்டிருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ் கண்டிப்பா இங்கதான் ஒளிஞ்சிருப்பாங்கன்ட்டு அவங்க தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. உசாப் மாட்டிருக்க மாட்டான். ஆபீசர்ல ஒருத்தன் ஆல்ரெடி பைரட் ஹண்டரான ஜோரோவை பிடிச்சிட்டோம், மத்தவங்கள பிள்ளக்கா பசங்க தானன்பா. உசாப் ஜோரோ வந்துட்டு ஷாக் ஆவான். ராபின் வந்துட்டு நீ ஓகேவான்னு கேப்பா. உசாப் முதல்ல நீ அவங்க சொன்னதை கேட்டேன்பா. ராபின் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. நம்ம ஷாஹட் பைரட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் கோ ஷிப்லாம் சொல்ல மாட்டாங்க. முதல்ல இப்ப ஷிப்பை தாண்டி நம்ம சர்வை பண்றதை பார்க்கணும்பா. உசாப் அப்படியே விஷயம், எனக்கு என் லைஃபை விட அந்த ஷிப் தான் ரொம்ப முக்கியம். நான் போய் அதை பாத்துக்கிறேன், நீ என் வழியில குறுக்க வராதேன்னு ஓடி இருப்பான். ராபின் அவன் பிடிவாதக்காரனா இருக்கான்பா. இதுக்கப்புறம் ராபின் டாக்குக்கு போய் பார்க்கும்போது ஷெஃபர்ட் வந்துட்டு என்னடா மரியாதை தெரியாதவங்களா இருக்காங்க, எல்லாம் கடந்து வந்து இப்படிப்பட்ட பேஸ்ல தான் மாட்டிக்கணுமாட்டு அங்கேயே இருக்க ஒரு மெரைன் ஆபீசரை கூப்பிடுவான். அந்த பர்சன் சல்யூட் பண்ணுவோம். ஷெஃபர்ட் நான் இங்க இருக்க கமாண்டரை பார்க்கணும், சீக்கிரம் அதுக்கான எஸ்கார்ட் வேலையை பாருங்கப்பா. அந்த பர்சன் எந்த வேலைக்காக வந்தீங்கன்னு கேட்கும் போது ஷெஃபர்ட் நான் எதுக்கு பிரைவேட்டான விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு கேட்பான். அந்த ஆபீசர் வந்தது நீங்க தானான்னு செக் பண்ணணும்பா. ஷெஃபர்ட் நான் எதுக்கு சொல்லணும், முதல் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுன்பா. அந்த மெரைன் ஆபீசர் சொல்றேன், ஆனா அதுவும் வேலைக்காகாதுன்பா. ஷெஃபர்ட் என்னடா பேசுறேன்பா. அந்த மெரைன் ஆபீசர் இப்ப கமாண்டர் சாப்பிடுற டைம், அதனால இப்ப டைனிங் ஹால்ல இருப்பாருன்பா. ஷெஃபர்ட் அப்படின்னா டைனிங் ஹாலுக்கு போய் சொல்றான்பா. அவங்களுக்கு இங்க இருக்க மோட்டோவை பத்தி தெரியாதான் கபம். ஷெஃபர்டே குழம்பிருப்பான். இந்த பாயிண்ட்ல மோட்டோவை சொல்லுவாங்க. சாப்பிடறதுக்கு முன்னால கை கழுவணும், சாப்பிடுற தட்டத்துல ஒண்ணு கூட மிச்சம் இருக்க கூடாது, அப்புறம் சாப்பிடுறப்ப ஒர்க்க பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பல்லு வளர்க்கணும்னு சொல்லும் போதே ஷெஃபர்ட் அந்த ஆபீசரோட சட்டையை பிடிச்சிட்டு ஏண்டா அப்ப உங்க கமாண்டருக்கு என்ன ஹெச்கியூல இருந்து ஒரு விஐபி அனுப்பிச்சதை பாக்குறத விட சாப்பிடுறது அவ்வளவு முக்கியமா போச்சான்னு கேட்பான். ஆபீசர் ஆமா சாருன்பா. ஷெஃபர்ட் ரைட்டரா, நானே போய் அவனை பாத்துக்கிறேன், ஆனா நீயும் வேற வேலை தேடிக்க பாத்துக்கன்ட்டு கிளம்பியிருப்பான். இதுக்கப்புறம் ஷெஃபர்ட் போற வழியில மனசுக்குள்ள இந்த இடமும் வேலைக்காகாம தான் இருக்கு, இங்க இருக்க கமாண்டரும் வேலைக்காகாம தான் இருக்கான், அதனால அதை பத்தி ஹெச்கியூக்கு ரிப்போர்ட் பண்ணி இந்த ஒரு இடமே தேவையில்லைங்கிற போல மாத்திரேன். இதுக்கப்புறம் வேணா அந்த கமாண்டர் அப்படியே போய் சாப்பிட்டு எங்கேயோ உட்காந்துக்கிட்டு போவான். இந்த இடத்துல அவனை யாரோ ஃபாலோ பண்ற போல இருக்கும். அவனும் இமேஜினேஷன் தான் போலான்ட்டு திரும்பும் போது ராபின் அவனை தாக்கிட்டு ஓ இவன் இன்ஸ்பெக்ஷன் பண்ண வந்தவனா, இவன் வேலையை சரியா தான் பாத்துருக்கன்பா. இதுக்கப்புறம் டைனிங்ல காட்டுவாங்க நிறைய மெரைன் ஆபீசர்ஸ் சாஞ்சி சமைச்ச சாப்பாடு எல்லாம் வேற லெவல்ல இருக்குன்ட்டு இன்னும் வேணும் பானுங்க. ஜெசிகா அடுத்து 100 பேர் வந்துட்டாங்க, குக்கிங்க இன்னும் வேகப்படுத்துங்கன்பா. இதுக்கப்புறம் ஜானதனுக்கு ஜெசிகா அவ தரப்புலயே ஃபுட் கொடுத்துருப்பா. அவனும் பார்த்துட்டு இது ஆஸ் யூஷுவலா இருக்கேன்பா. ஜெசிகா ஏன் இதுல ஏதாவது பிரச்சனைங்க போது ஜானதன் இல்ல புது குக் வந்ததா கேள்விப்பட்ட மர்ஜோய்ஸ்ல இருந்து அவங்களோட சமையல எல்லாரும் ஆகா ஓகோன்னு பாராட்டினாங்க, அதான் புதுசா அவங்களோட ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன் பாரு. ஜெசிகா நான் இந்த சாப்பாடை அன்போடவும் ஆசையோடவும் செஞ்சு கொடுத்தேன், ஏன் எக்ஸிக்யூட்டிவ் செஃபே அவங்க கையால செஞ்சு கொடுக்க சாப்பாடுலாம் வேணான்னு சொல்லுவீங்களான்பா. ஜானதன் அதெல்லாம் ஓகே தான், ஆனா எனக்கு வெஜிடபிள்ஸ் அவ்வளவா ஆகாது, அதுலயும் குறிப்பா ப்ராக்கோலி கேரட்னு ஒதுக்கி வைப்பாரு. ஜெசிகா நம்மளோட மோட்டோ 2 மறந்துட்டீங்களான்னு கேப்பா. ஜானதன் அப்படிலாம் இல்லையே, நான் சாப்பிட்டு தான் இருக்கேன் பாருன்பா. ஜெசிகா அதை பார்த்துட்டு சிரிச்சிருவா. அந்த பக்கம் லூஃபி சாப்பாடை வெளுத்து கட்டிட்டே இருப்பான். எல்லாரும் என்னடா வந்ததுல இருந்து சாப்பிட்டு மட்டும் தான் இருக்கான்ட்டு பார்க்கும்போது சாஞ்சி அவனை பேச கண்டுக்காதீங்க, அவன் எப்பவுமே ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பாக்குறவன் தான்பா. கூட இருக்கவன் இப்ப நீ சோல்ஜர்ஸ்க்கு மத்தியில செம்ம பாப்புலர்ன்பா. சாஞ்சி அப்படியே விஷயம்ட்டு நான் சில டிஷ்ல எப்படி செய்யறதுன்னு எழுதி வச்சிருக்கேன்பா. ஜெசிகா டேபிள் 8க்கு சாப்பாடு வேணும்னு வந்து கேக்குறப்ப சாஞ்சி சிம் பண்ணிக்கிட்டே செஞ்சு கொடுப்பான். செஞ்சு கொடுத்துட்டா போச்சுன்ட்டு ஒன்ஸ் அந்த ஸ்பெஷல் டிஷ் ரெடி ஆகும் லூஃபி வந்துட்டு நான் ஒன்னு சாப்பிட்டு பார்க்கலாமான்பா. ஜெசிகா அதுல கையை வச்சுனா கொன்றுவேன், உனக்கு நான் அப்புறம் சாப்பாடு தரேன்பா. லூஃபி சரி கொண்டு போய் கொடுத்தாரான்ட்டு கிளம்புவான். ஜெசிகா அவனுக்கு சொன்னது புரிஞ்சிருக்குமான்பா. சாஞ்சி ஆமா டேபிள் 8ல யாரு இருக்கா, கண்டிப்பா அவன் லக்கியா தான் இருக்கணும்பா. கூட இருக்கவன் அவங்க எப்பவுமே அவங்க ஹஸ்பண்ட் விஷயம் வந்துட்டா கொஞ்சம் கண்டிப்போட தான் இருப்பாங்கன்பா. சாஞ்சி என்னோட ஸ்வீட் ஜெசிகாக்கு புருஷன் இருக்கான்பா. ஜெசிகா கம்மனு வேலையை பாருங்க பேசாதீங்கன்பா. சாஞ்சி நவரம் இல்லையா அவன் கொடுத்து வச்ச வேண்டான்பா. கூட இருக்கவன் அவங்களோட ஹஸ்பண்ட் தாங்க இங்க கமாண்டரேன்பா. சாஞ்சி அடே லூஃபி நீ ஏடா போனேன்பா. அந்த பக்கம் லூஃபி போய் சாப்பாடு வச்சுட்டு சாப்பிடுங்கன்பா.
கமாண்டரும் சரி நீ போலாங்கவும் லூஃபி ரொம்ப தூரம் பின்னால போயிருப்பான். அவர் அங்க சாப்பிடும் போது லூஃபி எங்க சாப்பிடுவான். ஜானதன் சாப்பாடு எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏத்த போலயே இருக்குன்னு பாரு. லூஃபியும் ஆமான்பா. இதுக்கப்புறம் பார்த்தா பிளேட்ல பாதி சாப்பாடு இருக்காது. அவர் திரும்ப ஃபோக் யூஸ் பண்ணி அதை எடுக்க பாக்குறப்ப லூஃபி டக்கு டக்குன்னு எடுத்து சாப்பிடுவான். ஒரு கட்டத்துல வசமா மாட்டிருப்பான். லூஃபி அதை என்னதுரா விடுறான்பா. ஜானதனும் விடவும் அவன் கீழே விழுந்திருப்பான். அப்பவும் லூஃபி சாப்பிட்டே தான் இருப்பான். ஜானதன் இந்த G8ஓட கமாண்டர் நான் தான், உன்னோட எதிரி ஸ்ட்ராஹெட் பைரட்ன்பா. சாஞ்சி இதே இடத்துக்கு வந்திருப்பான். லூஃபி சிம்பிளா சாப்பிட்டே இருப்பான். ஜானதன் ஸ்ட்ராஹெட் லூஃபி அந்த டைனிங் ஹால்ல பிரச்சனை பண்ண வேணான்னு விரும்புறேன். அதனால நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்பேன்பா. லூஃபி அப்பா அந்த சாப்பாட்டுல பாதி குடிப்பியான்னு கேட்பான். ஜானதன் மொத்தத்தையும் எடுத்துக்கன்பா. லூஃபி அப்ப சரி டீல் ஓகேன்ட்டு அந்த பக்கம் இருக்க பிளேட் அப்படியே தூக்கிருப்பான். சாஞ்சி வேணடா பண்றான், சீக்கிரம் வாடான்பா. ஜானதன் இங்க பாரு, எனக்கு இங்க நீ வந்திருக்கிறதுக்கான நோக்கம் மட்டும் தெரிஞ்சா போதும், எதுக்காக இதுக்குள்ள வந்தேன்னு. அதெல்லாம் தாண்டி அலபாஸ்தாவ்ல கேப்டன் ஸ்மோக்கர் தான் crocodile தோக்கடிச்சதா ஒரு பேச்சு. அங்க நீ எதுக்காக போன? ஏதாவது தேடி போனையா இல்ல பணத்துக்காக போனையான்னு கேட்பான். லூஃபி நாங்க வானத்துல இருந்து விழுகும் போது நேரா வந்து இங்க விழுந்துட்டோம். ஆக்சுவலா அந்த கிராண்ட் லைன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸா இருக்குன்னு தெரிஞ்சிருப்பான். இந்த கோட்டையும் சூப்பரா இருக்கு, அப்புறம் இங்க செய்யற சாப்பாடுகளும் சூப்பரா இருக்குன்பா. ஜானதன் சிரிச்சுட்டு என்னதான் உங்கள்கிட்ட டெவில் ஃப்ரூட் பவர் இருந்தாலும் ஸ்ட்ராஹெட் கண்டிப்பா அந்த கோட்டையை விட்டு உன்னால தப்பிச்சு போகவே முடியாது, அது இம்பாசிபிள்பா. லூஃபி எனக்கு வேணுங்கிறப்ப நான் வெளியே போயிருவேன்ட்டு சிரிப்பான். ஜானதன் நாங்க ஜோரோவை புடிச்சிட்டோன்னு சொன்னதுக்கு அப்புறமாவுமான்னு கேட்பான். லூஃபி ஜோரோவான்பா. சாஞ்சி அந்த பைத்தியக்காரன் காணேன்ட்டு கோவப்படுவான். லூஃபி ஜோரோ எங்கேன்னு சொல்லுன்பா. ஜானதன் எதுக்குன்னு கேட்பான். லூஃபி அவனை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு போறக்குன்பா. ஜானதன் அவசரப்படாத, அவன் இருக்க இடத்துக்கு நானே உன்னை கூட்டிட்டு போறேன்பா. ஒன்ஸ் ஜானதன் லூஃபி கிட்ட நெருங்கிறத பார்த்த சாஞ்சி அப்படி லூஃபி எடுத்துட்டு ஓடி இருப்பான். பார்த்தா இந்த பக்கம் ஜெசிகா அண்ட் குக்ஸ் இருப்பாங்க. ஜெசிகா எனக்கு லைட்டா சந்தேகம் இருந்துச்சு, ஆனா இவ்வளவு ஸ்கில்ஸை வச்சுட்டு இப்படி ஃபில்த்தியான பைரட்டா இருக்கேன்பா. அந்த பக்கம் இருக்க குக்ஸ் இங்க இருக்க சோல்ஜர்ஸ் அளவுக்கு நாங்களும் டஃப் தான்பாங்க. சாஞ்சி இதெல்லாம் நான் எப்பவோ பார்த்தாச்சுடான்ட்டு மனசுக்குள்ள ஜெசிகாவை மட்டும் தாக்க முடியாதேன்னு யோசிப்பான். ஜானதன் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்டிஃபா வருவான் வெளியே. இந்த சிச்சுவேஷனே ரொம்ப இன்டென்ஸா இருக்கும். திடீர்னு பார்த்தா இந்த இடத்துக்கு சாப்பிடறதுக்கு சோல்ஜர்ஸ் வந்திருப்பாங்க. இந்த சலசலப்பு கடையில சாஞ்சி அண்ட் லூஃபி தப்பிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் அந்த பக்கம் படைகள் தயாரா இருக்கும். நம்மளோட எதிரிகள் ஸ்ட்ராஹெட் பைரட்ஸ். கண்டிப்பா இப்ப வேணாலும் பேட்டல் வெடிக்கலாம், அதனால எல்லாத்துக்கும் தயாரா இருக்குன்னு உசாப் இதெல்லாம் கேட்டு பயந்து போய் அப்படியே துணி காய போட்டுருக்க இடத்துக்கு போயிருப்பான். அந்த இடத்துல காஸ்டியூம் எல்லாம் மாத்திட்டு வெளியே வந்திருப்பான். ஒருத்தன் பார்த்துட்டு அடையின்னு கூப்பிடவும் உசாப்க்குலாம் அல்லு இருக்காது. அந்த பர்சன் டே இந்த யூனிஃபார்முக்கு மரியாதை இருக்கு, காலன் கூட கசங்கி இருக்க கூடாதுன்பா. உசாப் இதான் விஷயமா நான் அதுக்கப்புறம் இப்பெல்லாம் பண்ண மாட்டேன்ட்டு சல்யூட் பண்ணிட்டு அந்த மாதிரி ஸ்ட்ராஹெட் பைரட்டோட ஷிப்பை தேடி வந்த டாக்ல இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு எந்த வழியா போறதுன்னு கேட்பான். அந்த பர்சனும் வழியை சொல்லவும் உசாப் கிளம்பிருப்பான். ஆனா அவன் இறான்னு கூப்பிட பார்த்திருப்பான். உசாப் ஒன்ஸ் மேரியை பார்த்ததும் கண்ணே கலங்கிருப்பான். அப்பாடா உன்னை பார்த்துட்டேன்ட்டு இந்த இடத்துக்கு மெக்காவோ வந்துட்டு இந்த ஷிப்போட மாடல் வைஸ் பார்த்தா பழசா இருந்தாலும் இந்த ஷிப் நல்லாவே இருக்குன்பா. உசாப் யாரியா நீன்னு கேட்பான். மெக்காவோ என்ன தெரியலையா, நீ புது பையனான்பா. உசாப் அது போலதாங்கவும் மெக்காவோ இந்த ஷிப்பை பார்த்தாலே தெரியுது எவ்வளவு வைல்டா யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு. பட் இருந்தாலும் இதை பேட்ச் பண்ணி இன்னும் யூஸ் பண்றத பார்த்தா இதை ஸ்கில்ஃபுல்லா இருக்கவன் செஞ்சிருக்கணும் அண்ட் இது மேல லவ்வோட இருக்கணும்பா. உசாப் இதெல்லாம் பார்த்ததுக்கே தெரியுதான்பா. மெக்காவோ மெரைன் ஷிப்போ இல்ல பைரட் ஷிப்போ நான் எதுவா இருந்தாலும் ஒன்ஸ் பார்த்தானாவே சொல்லிடுவான்பா. உசாப் இது சூப்பர் காம்ப்ளிமெண்ட் தேங்க்ஸ்ன்பா. மெக்காவோ நான் ஒன்ன பாராட்டலையன்பா. உசாப் சும்மா தாங்கன்பா. மெக்காவோ வினோதமா தாண்டா இருக்க பையன்பா. ட்ரேக் வந்துட்டு மெக்காவோ நீ மாறவே இல்ல, இந்த நேவி ஷிப்ஸ் இருக்க இதே இடத்துல பைரட் ஷிப்பை வைக்கிறதுன்பா. மெக்காவோ இப்ப இருக்க மெரைன்ஸ்க்குலாம் ஒண்ணுதான் புரியவே இல்ல, நல்லா தரமா செஞ்சு தர ஷிப்ஸ் எல்லாம் உடச்சிட்டு வரீங்களே அதை முதல்ல மாத்துங்கன்பா. ட்ரேக் நான் உங்ககிட்ட பேசவில்ல, அங்க இருக்கவங்க பேச வந்தேன்ட்டு உசாப் கிட்ட நீ என்ன யூனிட்னு கேட்பான். உசாப் யூனிட் 18ன்பா. அவன் அது ஸ்னைப்பர் யூனிட், இங்க என்ன வேலை கிளம்புன்பா. உசாப் ஆமாங்க தெரிஞ்சு போச்சு நான் போறேன்ட்டு போவான். டக்குன்னு பார்த்தா ட்ரேக் அவனை சுத்து போட வச்சிருப்பான். உசாப்பும் பயந்துருப்பான். ட்ரேக் 18வது யூனிட் சப்ளை யூனிட், ஸ்னைப்பர் யூனிட் கிடையாதுன்பா. உசாப்பும் மலுப்புற போல ஆமாங்க சப்ளை யூனிட் தாங்கன்பா. மெக்காவோ இந்த இடம் ரொம்ப புனிதமான இடம், இங்க ஒரு துளி ரத்தம் சிந்துருச்சாலும் கண்டிப்பா நீ அதுக்கேத்த பதில் சொல்ல வேண்டியது வந்துருன்பா. ட்ரேக்கும் வாங்க அவனை எஸ்கியூக்கு எடுத்துட்டு போலான்ருவான். இதுக்கப்புறம் ஜானதன் கிட்ட எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஜானதனும் இவன் தானாங்கும் போது ட்ரேக் ஆமா சார் சந்தேகம் படும்படியே ஒருத்தர் இருக்கதா சொன்னாங்க, போய் பார்த்தா இவன் தான் சிக்கனா, கண்டிப்பா இவனும் ஸ்ட்ராஹெட் பைரட்ஸ்ல ஒருத்தனா இருக்கணும்பா. ஜானதனும் வந்துட்டு உன் பேர் என்ன, நீ யாரு கூட வந்த, உன்னோட யூனிட் என்ன, எதுக்காக வந்தேன்ல கேள்வி கேட்கும் போது உசாப் ரகசியனே பதில் சொல்லுவான். ட்ரேக் இவனை தனியா கூட்டிட்டு போய் சரப்பிடிச்சு வச்சிடலான்பா. ஜானதனும் ட்ரேக் அப்படி எப்படி பண்ணிடுறத பார்க்க போனா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டர் வரதா சொல்லப்பட்டுச்சுன்பா. உசாப்பும் அதை கேட்டு ஷாக் ஆவான். ஜானதன் சில சமயங்கள் இப்படி இன்வெஸ்டிகேட் பண்ண வரவங்க அவங்களோட பேரு டிவிஷன் எல்லாத்தையும் மறைக்காது வழக்கம். ட்ரேக் என்ன இப்படியேப்பட்ட ஒரு இடியட் இப்படி வந்திருப்பான்னு சொல்ல வரீங்களாங்கும் போது உசாப் ரொம்ப பிரில்லியண்டா இருக்கீங்களே, நான் கூட என்ன கண்டுபிடிக்க முடியாதோன்னு நினைச்சேன், சொல்லப்போனா சூப்பராவே கண்டுபிடிச்சிருக்கீங்க. நான் மெரைன்ல தான் வந்திருக்கேன், பேர் கேப்டன் உசாப். பிரான்ச் 8ல ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டி நடக்குதான்னு கேட்பான். இதுக்கு எல்லாரும் ஷாக்கா இருப்பாங்க. உசாப் இங்க மிலிட்டரி லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணப்படுதா இல்லையா, அப்புறம் இங்க இருக்க மெரைன்ஸ்ல சந்தோஷமா தான் இருக்கீங்களா, அப்புறம் அதெல்லாம் தெரிஞ்சுக்க தான் நான் என்னோட அடையாளத்தெல்லாம் காட்டாம வந்தேன், இதுதான் என் கதைன்பா. இந்த இடத்துல எல்லாரும் கேப்டன் மன்னிச்சிருங்கன்பாங்க. ட்ரேக் அப்படின்னா இவங்க எங்களை விட ஹையர் அத்தாரிட்டியில இருக்கணுமே, இந்த பைத்தியக்காரன் எப்படி இருக்க முடியும்பா. உசாப் என்ன பைத்தியக்காரனா, என்ன தம்பி சொன்ன, நீ வெறும் லியூட்டனன்ட்ங்கிறத மறந்துட்டியா என்ன, இப்ப என்கிட்ட கோர்ட் மார்ஷல் இருக்கு, நீ ஒரு சீனியர் ஆபீசரை இன்சல்ட் பண்ணிருக்கேன்னு, உனக்கு நேவி பிரச்சனை ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருக்கா தம்பின்ட்டு தோல் மேல கைய போட்டு கணத்துல சப்பு சப்புன்னு வைப்பான். ஜானதன் என்ன மன்னிச்சிருங்க, உங்களை சரியா வரவேற்க முடியாம போச்சு, அப்புறம் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு என்ன மன்னிச்சுக்கங்கன்னு பாரு. உசாப் எல்லாரும் தவறுகள் செய்யறது தானன்பா. அந்த பக்கம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஆனா ஷெஃபர்ட் வந்துட்டாங்கன்பாங்க. உசாப் சொதப்பிக்கிச்சு போட்டு அலருவான். ட்ரேக் நான் நினைச்சேன்டா என்னையே ஏமாத்திட்டேன்ட்டு கடுப்பாவான். உசாப்பும் பயந்து போய் அந்த பர்சனை பார்க்கும்போது ராபினா இருப்பா. அவனும் எங்க கேப்டன் நான்
நான் உங்க கூட வந்து கேப்டன் உசாப் ஞாபகம் இருக்கான்பா. ஜானதனும் உங்களுக்கு அவரை தெரியுமான்னு கேட்பான். ராபின் தெரியாதுங்க, அவன் அப்படியே இழுத்துட்டு போயிருப்பாங்க. ராபின் இங்க பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ்ல சோதனை பண்ண வந்தன்பா. ஜானதன் நான் உங்களை வெல்கம் பண்றேன், அப்புறம் உங்களுக்கு எது தேவைனாலும் சொல்லுங்கன்பா. ராபினும் சரின்பா. உசாப்பை தூக்கி சிறையில போட்டதுக்கு அப்புறம் உசாப்ல ரொம்ப கடுப்புல இருப்பான். அது ராபின் என்ன ஏதாவது பழி வாங்கணும்னு நினைச்சாளா, என்ன இப்படி போட்டு விட்டாலே, இதெல்லாம் முதுகுல குத்துறதுக்கு சமன்பா. ஜோரோ நீ என் கூட வந்திருக்கீல, அதுக்கு சந்தோஷப்படு, அவனை காப்பாத்தி விட்டுருக்கான்பா. உசாப் அதுவும் செய்தான் உன் கூட இருக்க சேஃப் நினைச்சு காப்பாத்தி விட்டுருக்காளான்ட்டு கண் கலங்குவான். டக்குன்னு முன்னால கண்ணை நீட்டுறதை பார்த்துட்டு நிஜமாலும் இந்த இடம் சேஃப் தானான்னு கேட்பான். அந்த பக்கம் ராபின் எஸ்கேப் ரூட் ஒன்னதான் இருக்குன்னு ரியலைஸ் பண்ணிருப்பா. லோஃபி இந்த பக்கம் ஜோரோ டே எங்கடா இருக்கீன்னு கத்திட்டே வருவான். சாஞ்சி நீயே இப்படி கத்தி மாட்டி விட்டுற போலன்ட்டு கையை பிடிச்சிருத்தா அது அப்படியே ஸ்ட்ரெச் ஆகும். அந்த பக்கம் வந்து மெரைன் ஆபீசர்ஸ் கிட்ட வந்து லூஃபியை காப்பாத்திருப்பான். வந்தவனுங்க ஜோரோவோட சேர்த்து இன்னொருத்தரையும் பிடிச்சு போட்டாச்சு. அவனுக்கு நீளமா மூக்கு இருந்துச்சு. இன்னும் ஸ்ட்ராஹட் பைரட்ஸ்ல சில பேர் தான் இருக்காங்க, பிடிச்சா சரிம்பாங்க. சாஞ்சி லூஃபி கிட்ட அடுத்து என்ன செய்யன்னு கேட்பான். இதுக்கப்புறம் ஜானதனை காட்டுவாங்க. செஸ் போர்ட் முன்னால உட்காந்து ஸ்ட்ராஹட் லூஃபி அப்புறம் ஸ்கில்ஃபுல்லான ஒரு குக்கு, அப்புறம் ஒரு வாட்ச்மேன், அப்புறம் ஒரு நீல மூக்க, அதோட சேர்த்து ஒரு டாக்டர் அண்ட் நர்ஸ் இருக்காங்க. அப்புறம் மேஜர் ஷெஃபர்ட்னு தனத்தானே சொல்லிக்கிட்டு ஒருத்தின்ட்டு மொத்தம் 7 பேர் குரூ மெம்பர்ஸ் கணக்காயிட்டாங்க. இதுல ஷிப்பு 2 பர்சனும் எங்க கைவசம் இருக்காங்க. பாப்பா அவங்க அடுத்து என்னதான் பண்ண போறாங்கன்னு நான் கம்மனு இதை பின்னாலுக்கு வந்து வேடிக்கை பார்க்க போறேன். ஸ்ட்ராஹட் லூஃபி அடுத்து நீ என்ன பண்ண போறேன்ட்டு சிரிப்பான். இதோட எபிசோட் முடியுது. கடைசியா டேரிங் லூஃபி அண்ட் சாஞ்சி தயர் கிரேட் ரெஸ்கியூ ஆபரேஷன்ங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.